ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், நரமுக விநாயகருக்கு திருக்கோவில் தமிழ்நாட்டில் 2 இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது. அவை சிதம்பரம் தெற்கு வீதியிலும் திருசெங்காட்டுக்குடியும் ஆகும். நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/2/2026 கிழமை வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் மாசி 8வது நாள். இன்று சுபமுகூர்த்த நாள். சுபங்களை செய்வது நல்லது. திருவிடை மருதூர் பிரகாத் குசாம்பிகை புறப்பாடு, மதுரை கூடலழகர் விழா தொடக்கம், அன்னவாகனத்திலே பவனி, யோகிராம் சரத்குமார் ஆராதனை, திரிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளியை காலை 7:30 9 மணி வரை, திதியை மாலை 3:53 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு 9:19 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம், பூரம். சந்திராசம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 3வது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், எந்த சோதனையும் எதிர்த்து முன்னேற வெற்றி பரிகாரம். ஜாதகம் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தொழிலில் மேன்மை பெற செய்து கொள்ளக்கூடிய வெற்றி பரிகாரத்திற்கு முன்பு அதற்கான விவரங்களை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒருவர் ஜாதகத்திலே 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு 6, 8, 12 அமர்ந்திருந்தால் அவர்களுடைய தொழில் கெடுதலை காண்பார்கள். சரியான தொழில் அமையாது. அதுபோல ஒருவருடைய கல்வியை நிர்ணயம் செய்து லக்னத்துக்கு 2ஆம் இடம், அந்த இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு 6, 8, 12 அமர்ந்தால் படிப்பு உயராது. அதே போல குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு 5ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அதன்படி 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 அமர்ந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டுவதில் தாமதம் இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு ஆண் வாரிசு தடைப்படும். அதே போல நோய் ஸ்தானமான 6வது இடத்தின் அதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 அமர்ந்தால் எப்பொழுதும் நோய் காணப்படும். 6 6 அமர்ந்தால் சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் கலகம் செய்வார். ஒரு சிலருக்கு அலர்ஜி வந்து நீங்கும். 6 8 அமர்ந்தால் ஞாபக மருதி ஏற்படும்.
ஆறுக்குரியவர் சந்திரனாய் இருந்து அவர் 8 அமர்ந்திருந்தால் சளி தொல்லைகள் ஏற்படும், மன கலக்கங்கள் உள்ளவராய் வாழ்வார். அதே போல 6க்குரியவர் 12 அமர்ந்தால் அவர் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட தொல்லைகளை அடைவார். பெண்களில் சிலர் வயிற்று வலி போன்ற தொந்தரவுகளை அடைவார்கள். 10க்கு அதிபதி 6 வந்தால் கடன் தொந்தரவு ஏற்படும், கூட்டு தொழில் நஷ்டம் தரும். 10ஆம் அதிபதி 8 அமர்ந்தால் அவரிடம் பணிபுரியும் தொழிலாளர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் களவு போன்ற தொல்லைகளும் நிறுவனத்தில் ஏற்படும். 10க்குரியவர் 12 வந்தால் தொழில் முடக்கத்தை காண்பார்கள். அண்டை அயலார் ஜாதகரின் தொழிலை முடக்க சூது செய்வார்கள். எனவே தொழிலில் கெடுதல் வராமல் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் ஆயுள் மற்றும் ஜாதகரின் மனநிலையை எடுத்து சொல்லும் இடம். 8க்குரியவர் 6 இருந்தார் அவர் மிகவும் மெலிந்த உடலாய் கொண்டவராய் இருப்பார். ஒரு சிலர் குண்டாகி விடுவார்கள். 8க்குரியவர் 8 இருந்தால் ஆயுள் தீர்க்கம் உண்டு, அதே நேரம் பிடிவாத குணம் உள்ளவராய் வாழ்வார். 8க்குரியவர் 12 இருந்தால் அவர் உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஆயுள் தீர்க்கம். மேலும் சில கிரக அமைப்புகள் ஆண் பெண் இருபாலருக்கும் ஒழுக்கக்கேட்டை கொண்டு வரும். இதனால் பெற்றோர்கள் தவியாய் தவிப்பார். எனவே மனக்கவலைகள் அதிகமாகிறது. மேற்சொன்ன இந்த கிரக அமைப்புகள் ஏதாவது ஒன்று நம்மை சுற்றி வருகிறது. எனவே இது போன்ற கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று வந்தால் அனைத்துமே அதற்கு உண்டான பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஜாதகம் இல்லாதவருக்கு இந்த பரிகாரத்தை செய்து வளம் காணலாம். முதலாவது பரிகாரம், உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள வாராகி அம்மன் ஆலயம் சென்று ஒரு அன்னாச்சி பழம், ஒரு கரும்பு, எந்த கரும்பாக இருந்தாலும் வைத்து வணங்க வேண்டும். மேலும் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும். வணங்கிய பிறகு அவற்றை வீட்டுக்கு கொண்டு வரலாம். அருகில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு முறை செய்தால் போதும். 30 நாட்களில் வேண்டிய பலன் கிட்டும். இரண்டாவது பரிகாரம், ஆலயம் செல்ல முடியாதவர் வீட்டிலே வாராகி அம்மனை நினைத்து அன்னாச்சி பழம், கரும்பு சாறு வைத்து வணங்கி அவற்றை அருகில் உள்ளவர்களுக்கு கொடுத்து வர 30 நாட்களில் பலனை காணலாம். இது அனுபவ பரிகாரம். தொடர்ந்து 7 நாட்கள் செய்தால் போதும். நாளைய தினம் மாந்தியால் ஏற்படும் தோஷம் தீர என்ன வழி, அதற்கு உண்டான எளிய பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே நாம் தொடர்ந்து 5வது பாகம் என்று சொல்லப்பட்ட 5வது பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகளை காட்டுகின்ற புத்திரஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற குலதெய்வஸ்தானம், அதிலே இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் ஞாபக சக்தி யாருக்கு குறைவாக இருக்கும், அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன. 5ஆம் அதிபர் பலம் குறைந்தாலோ, நீச்சம் பகை வீட்டில் இருந்தாலோ ஞாபக மறதி உண்டாகும். 5வது வீட்டிலே நீச்ச கிரகம் இருக்க ஞாபக மறதி உண்டாகும். யாரெல்லாம் நினைத்ததை முடிப்பவர். 5ஆம் அதிபர் 10லே இருக்க நினைத்ததை முடிப்பவர். 5ஆம் அதிபர் 10ஆம் அதிபரோடு பரிவர்த்தனை செய்திருக்க நினைத்ததை முடிப்பார். 3ஆம் அதிபர் 10ஆம் அதிபர் பரிவர்த்தனை பெற்றிருக்க நினைத்தது முடிப்பார். 10ஆம் அதிபர் 11ஆம் அதிபர் இருக்க நினைத்தது முடிப்பார். யாருக்கெல்லாம் வீண் மனக்கோட்டை கட்டுகின்ற அந்த அமைப்பு இருக்கும். 10ஆம் அதிபர் நீச்சம் பெற்றிருக்க 3, 6, 8, 12 இருக்க சந்திரன் பலம் பெற்றிருக்க வீண் மனக்கோட்டை கட்டுவீர். ஆனால் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க பின்னாளில் எழுத்தாளராக உருவாகி விடுவார். 5ஆம் அதிபர் 12 இருக்க ஜாதகர் உங்கள் புத்தியால் எவ்வித பயனும் இருக்காது. புத்தி மனதளவிலே மட்டும் இருக்கும், செயலளவில் இருக்க மாட்டீர். குழந்தை பாக்கியம் யாருக்கு உண்டு என்பதை அறிய நாம் நாளைய தினம் தொடர்ச்சியாக இதை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், குரு பகவானால் அதிர்ஷ்டம் பெறும் 3 ராசிகள். மார்ச் மாதத்தில் இருந்து நல்ல காலம், பணத்தை குவிக்கலாம். குரு பகவானால் அதிர்ஷ்டம் பெறுகின்ற ராசிகளை குறித்து இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் நேரடி இயக்கம், அதாவது வக்ர நிவர்த்தி பெற்று நேரடியாக தன் பயணத்தை தொடங்க இருக்கின்றார். அதனால் 3 ராசிக்காரர்கள் நேர்மறையான பலன்களை அனுபவிக்க இருக்கின்றனர். ஜோதிடத்தில் மிகவும் முக்கிய கிரகமாய் கருதப்படும் குரு பகவான் தற்போது மிதுன ராசியில் வக்ர பயிற்சியிலேயே இருந்து வருகிறார். இந்த நிலை வரும் மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு தனது நேரடி இயக்கத்தை தொடங்க இருக்கின்றார். குரு பகவானின் நேரடி இயக்கம் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை வழங்க இருக்கிறது. அவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் பெற இருக்கின்றனர். அவர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். துலாம். குரு பகவான் துலாம் ராசியின் 9வது வீட்டில் நேரடி இயக்கத்தை தொடங்க உள்ளார். இது அவர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கிறது. அவர்கள் தொழில் ரீதியான பல்வேறு பலன்களை பெற இருக்கின்றனர்.
புதிய முதலீடுகள் செய்யலாம். அது அவர்களுக்கு சாதகமாய் அமையும். சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்தது கும்பம். குரு பகவான் கும்ப ராசியின் 5வது வீட்டில் நேரடி தாக்கத்தை தொடங்க இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை பெற இருக்கின்றனர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் பெரிய லாபத்தை காண முடியும். வேலை இடத்திலே பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். அடுத்தது மீனம். குரு பகவான் மீன ராசியில் 4வது வீட்டில் நேரடி இயக்கத்தை தொடங்க இருக்கின்றார். இது அவர்களுக்கு நேர்மறையான பலன்களை வழங்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சொத்து அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. இலக்குகளை தடையின்றி சென்றடைய முடியும். புதிய வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி 6வது பகுதி, கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் 12 ராசிகளுடைய பொது பலனையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும். மனைவி வழியில ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். திறமைகள் வெளிப்படுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளவும். அலைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளவும். அலைச்சல் சற்று அதிகரித்தே காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்றெல்லாம் வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள். சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்து வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகள் சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்குவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்து வேலையாட்கும் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் என்று எதையோ இழந்தது போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகள் சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்குவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களும் பணிவுடன் பேசி வேலை வாங்குங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும்
இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக சிவபதிகம் கோளறு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறை. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வாடிக்கையாளர் கனிவுடன் நடந்து கொள்வது அவசியம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கை துணை வழி உறவினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வாடிக்கையாளரும் கனிவுடன் நடந்து கொள்வது அவசியம். துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். தந்தை வழியிலே அனுகூல பயன்கள் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். லாபமும் கூடுதலாய் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக செயல்படுவதில் தந்தை வழியிலே அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தால் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டும். லாபமும் கூடுதலாய் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். உறவினரிடம் பேசும்பொழுது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகள் ஏற்படும். சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம். உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறது. சகிப்புத்தன்மை அதிகம் தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறது. சகிப்புத்தன்மை அதிகம் தேவைப்படுகின்ற நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். வேலை சுமையால் சோர்வாக காணப்படுகிற சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சில எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடன்கள் குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வுகள் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகின்றன. அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். தகைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன்கள் குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வுகள் தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். வீட்டை அழகுபடுத்தி பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய பிரச்சனையை தீர்ப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வீட்டை அழகுபடுத்தி பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் புது இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.